ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மே 27க்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோவே போடல சேனலில். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வில் ட்ரை டு அப்லோட் வீடியோ. எல்லாருமே சூப்பராக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீப் இன் டச். அண்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, we can go to the topic. RC தான் இப்போ பார்க்க போகிறோம். that is editorial analysis. ஸோ இந்த எடிக்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மெயின்ஸ் பாயிண்ட் வேவில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆர்சியில் இருந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எடிக்டோரியல் டெய்லி ஏதாச்சும் ஒரு எடிக்டோரியல் நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா 12 கொஸ்டினுமே போட முடியும். ஓகேவா? அவுட் ஆஃப் 45ல் 12 கொஷின்ஸ் போகிறதே இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ டெய்லி ஒரு எடிட்டோரியலை படித்து ஒரு ஏதாச்சும் ஒரு பேசேஜை படித்து ஒரு காம்ப்ரன்சிவ் ஸ்கில்ஸை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த 12 கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும் எஸ்எஸ்சி மெயின்ஸில். ஓகேவா? So we can go to the topic. Absolute numbers on the elections commissions of India and fight in the process. அப்சல்யூட் நம்பர்ஸ், அடிக்குவேட் நம்பர்ஸ், அப்சல்யூட் நம்பர்ஸ்னுவாங்க. அடிக்குவேட் நம்பர்னா போதுமான நம்பர்ஸ், தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியை மீன் பண்ணுச்சு அப்படின்னா அது பேர் அடிக்குவேட். அப்சல்யூட்னா லார்ஜஸ்ட் டிகிரி பாசிபிள், கரெக்டான ஒரு நம்பர். அதில் அந்த நம்பரில் வந்துட்டு எந்த ஒரு குளறுபடியுமே கிடையாது, அதில் அது ஒரு ஃபேக் அப்பீரியன்ஸே இல்லாமல் இருக்கும். அதுதான் அப்சல்யூட் நம்பர்ஸ். சில பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக, கரெக்டாக, அதாவது விச் இஸ் டினோட்டிங் சர்டர்னிட்டி. ஓகேவா? சர்டர்னிட்டினா என்னதுன்னா ஒரு நம்பகத்தன்மையை வந்து வெளிப்படுத்தும் அப்சல்யூட்ன்ற ஒரு வார்த்தை. ஓகேவா? அந்த எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபைட் இன் த ப்ராசஸ் அப்படின்றாரு ஆத்தர். ஃபைட் இன் த ப்ராசஸ்னா, ஃபைட்னா ஹோப், நம்பகத்தன்மை. ஓகேவா? ஓகே. எலெக்ஷன் கமிஷன் should do everything to reinforce public's faith in the democratic process. அதாவது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்னால் நம்ம இப்போ எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எலெக்ஷன்ஸ் பேர் தான் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்னுவாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் கமிஷன் வந்து எதை வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஷுட் டு எவ்ரிதிங், எல்லாமே பண்ணணும். எலெக்ஷன்ஸ் கமிஷன் எதுக்காக எல்லாமே பண்ணணும் அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது. எதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும்? பப்ளிக்கோட ஃபேத்தை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? ரீஎன்ஃபோர்ஸுக்கான மீனிங் என்னென்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இப்போ பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல விதமாக தான் டிரான்ஸ்பரன்சியோட வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு நம்பகத்தன்மையை மற்றும் என்ஷூர் பண்ணுறது தான் எலெக்ஷன்ஸ் கமிஷனோட வேலையே. ஓகேவா? ஸோ எலெக்ஷன்ஸ் கமிஷன் என்ன பண்ணணும்? என்ன வேணால் பண்ணணும். ஓகேவா? எதுக்காக? டெமோக்ராட்டிக் ப்ராசஸை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது. மக்கள் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் கமிஷன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற வார்த்தை. ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி எடிட்டோரியல், ரொம்ப கஷ்டமே கிடையாது. A total of 58 Lok Sabha seats in 8 states and union territories voted on Saturday. In the 6th and penultimate phase of the general election of 2024. நம்மளுக்கு தெரியும் இப்போ ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடுல எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. இருந்தாலுமே நம்ம 6th ஃபேஸ் வரைக்கும் இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ போன சாட்டர்டே தான் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து 58 லோக்சபா சீட்ஸ்க்கான எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சுது. அண்ட் பென் அல்டிமேட் பேஸ் ஆஃப் த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். பென் அல்டிமேட் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டுக்கு முந்தைய இருக்கிறது. ஓகேவா? பென் அல்டிமேட் பேஸ் ஆஃப் த ஜென்ரல் எலெக்ஷனா இதுதான் லாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6th பேஸ்ன்னு இருக்கலாம். ஆக மொத்தம் 7 பேஸாக இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது. இந்த 6th பேஸில் இப்போ வந்துட்டு 58 லோக்சபா சீட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கான எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 7th பேஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதான் பென் அல்டிமேட்னுவாங்க. இப்போ ரேங்கிங் ஆர்டர் டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு மீனிங் சம்டைம்ஸ் ரீசனிங்கில் கூட பென் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுப்பாங்க. லாஸ்ட்லேருந்து செகண்ட் இடத்துல இருக்கிறது தான் வந்துட்டு பென் அல்டிமேட் பேஸ் அப்படின்வாங்க. பென் அல்டிமேட்டுக்கான மீனிங் லாஸ்ட்லேருந்து செகண்டில் இருக்கிறது. ஓகேவா? இன்னும் ஒரு எலெக்ஷன்ஸ் மொத்தம் 6 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் 7th ஃபேஸ் மட்டும் இருக்குது. அதில் 6th ஃபேஸை பற்றி தான் இங்கே பேசுகிறாரு. அதில் 58 லோக்சபா சீட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இது கூட சேர்ந்து வித் திஸ்னா என்னது?
இது கூட சேர்ந்து polling has been completed 28 states and union territories for 86 constitutions. இது வரைக்கும் நடந்த முடிஞ்ச எலெக்ஷன்ஸ் கமிஷனை பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஓட் பண்ணி எவ்வளோ கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து எவ்வளோ கான்ஸ்டியூஷன்ஸ்க்கான ஓட்டிங் போல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 486 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் இருக்கு. ஓட்டிங் இஸ் ஆல்சோ ஓவர் 105 அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா 105 தொகுதிகள் அதுவும் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. த லாஸ்ட் பேஸ் ஆஃப் போலிங் வில் பி ஆன் ஜூன் 1ஆம் தேதி நடக்குது ஃபார் த ரிமைனிங் 57 சீட்ஸ். ஸோ ஆக மொத்தம் இது ஒரு 57, இது ஒரு 486, மொத்தம் ஆக மொத்தம் எத்தனை சீட்ஸு? ஆக மொத்தம் 543 சீட்ஸ். ஓகேவா? 543 சீட்ஸ்க்கான எலெக்ஷன்ஸ் ஆக மொத்தம் முடியும் போது எப்போ? ஜூன் 1ஆம் தேதியோட. அண்ட் கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் வில் டேக் பிளேஸ் ஆன் ஜூன் 4th அப்போ கவுண்டிங் ப்ராசஸ் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Sporadic incidents of violence were reported from West Bengal, which also reported the highest polling percentage at 70. என்ற வார்த்தைங்க வருது பாருங்க. at is a preposition. ஒரு பெர்சன்டேஜ் டினோட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட் தான் வரும். ஓகேவா? பெர்சன்டேஜ் அட் இஸ் எ ப்ரிப்போசிஷன். 79.47 ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷனில் எரடாக வரும் இது. ஓகேவா? ஸ்போரடிக் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ரிப்போர்ட். இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டோம்னா எப்பவுமே கலவரமானதாக தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா அதில் மணிப்பூர் இஷ்யூ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அங்கே பேசப்பட்டது. இந்த எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போரடிக் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸ்போரடிக்னா ஒகேஷ்னலி ரேண்டமாக எங்கெங்கேயோ ஒரு சில இடத்துல வந்து வயலன்ஸ் நடந்திருக்கு. இருந்தாலுமே அந்த இடத்துல தான் 79.47 ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எலெக்ஷன் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்லேயே அங்கே தான் வந்து ஓட் கவுண்டிங்ன்றது அங்கே தான் ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அனந்தநாக் கஜோரி ஒன்றோட சீட், இது வந்து ஒரு தொகுதியோட நேம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பத்தூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தொகுதி இருக்கு இல்லையா? அதே மாதிரி அனந்தநாக் ஜகுன்றது தொகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா 54.30% ரெக்கார்ட் ஆகிருக்கு பர்சன்டேஜ். அது இம்ப்ரெசிவ் ஐ தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் ரீகலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு ஹையஸ்ட் இம்ப்ரெசிவாக ஐயாக இருக்குது அப்படின்றார் ஆத்தர். Urban apathy continued in the 7 seats of Delhi, which went to the polls with just 57.67 of the electoral turning out to vote. இப்போ அப்பத்தினா என்னது? ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் டிஸ்லைக். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அர்பன்னா என்னது? நகர்ப்புற மக்கள் பொதுவாகவே நிறைய படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஓட்டிங் ப்ராசஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரொம்ப லீஸ்ட்டாக 57.67% தான் வந்துட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே டெல்லியே வந்து ஒரு அர்பன் சிட்டி தான் அது. ஓகேவா? ஸோ டெல்லியில் கம்மியாக இருக்குது அப்படின்றத ஆத்தர் இங்கே சொல்கிறார். ஓகேவா? தி சியரிங் ஹீட் வேவ் ப்ரிவைலிங் இன் நார்த் இந்தியா டிட் நாட் ஹெல்ப் மேட்டர்ஸ். இப்போ ஹீட் வேவ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. சியரிங்னா வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது ஒரு விஷயம். டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது தான் சியரிங்வாங்க. ஆத்தர் இஸ் டெல்லிங் தட் சியரிங் ஹீட் வேவ் ப்ரிவைலிங் நார்த் இந்தியா. ப்ரிவைலிங்னா ஒரு 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 கண்டிஷனில் ஒரு விஷயம் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் வெதர், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் மழை எப்போ பெய்யும்? பிட்வீன் த செப்டம்பர்லேருந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் மழை பெய்யும் இல்லையா? அது வந்து ப்ரிவைலிங் பேசுவாங்க. ஸோ ப்ரிவைலிங்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதுக்கு பேர் ப்ரிவைலிங்னுவாங்க. சரிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை மெயின் பண்ணும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி அங்கே ஹீட் வேவ்ஸில் ரொம்ப நார்த் இந்தியாவில் ரொம்ப இதுவே போயிட்டுருக்கு. பட் எல்லாமே என்னதான் ஹீட் வேவ்ஸ் இருந்தாலும் டிட் நாட் ஹெல்ப் மேட்டர்ஸ். அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஓட்டு போடுறதுக்காக வந்துட்டு ஓட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பீப்புள் வந்துட்டு இந்த ஹீட் வேவே காரணமாக வச்சு ஓட் போடாமல் இருந்திருக்காங்க. ஓகே, அதை தான் ஆத்தர் சொல்கிறார். ஓகே, The Election Commission of India released the first time in this general election the absolute number of voters cast in each constitution for the first 5 phases. 5 phases வந்துட்டு இப்போ 6th phase இப்போ தானே நடந்து முடிஞ்சது. இது அதுக்கு முன்னாடி 5 phase முடிஞ்சு போச்சு இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முந்தைய எலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எந்தெந்த கான்ஸ்டியூஷன்ஸில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றத அப்சல்யூட் நம்பரை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. யார்? எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. The Elections Commissions of India came out with the data a day after the Supreme Court of India refused to direct the Commission to disclose details of Form 17(6), which contains this data at the booth level and is handed over to all
போலிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் 17C டீட்டெயில்ஸை வெளியே விடக்கூடாது, டிஸ்க்ளோஸ்னால் ரிவீல் பண்ணுறது, நீங்கள் வந்து இதை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட்னா கமாண்ட் பண்ணுறது, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதை மீறியுமே எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா இந்த டேட்டாவை வந்துட்டு போலிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிட்ட கையில் கொடுத்துருக்கேன். ஹேண்டட் ஓவர் என்றது ஒரு ப்ரேஷியல் வேர்ப்ஸு, விச் மீன்ஸ் ஒரு டேட்டாவை எடுத்து அவங்க கிட்ட ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்குறது, அதுதான் ஹேண்டட் அவுட் அப்படின்வாங்க. ஹேண்டட் அவுட்னா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை எடுத்து மற்ற ஒரு குரூப் பீப்புள் கிட்ட கொடுக்குறத ஹேண்டட் அவுட்னுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவங்க கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து டேட்டாஸை வெளியக்கூடாது அப்படின்னு சொல்லியுமே எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் வந்து அதை பப்ளிக்காக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை பப்ளிக்காக ரிவீல் பண்ணியிருக்காங்கன்றதை தான் ஆத்தர் செகண்ட் பேசேஜில் பேசுகிறாரு. இதனால் அவங்க ரிவீல் பண்ணாங்க. The Elections Commission has alleged improperly there to be a pattern of false narratives and mischievous designed to vitiate electoral process. இப்போ எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, டேட்டா வெளியே விட்டுட்டாங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வேணான்னு சொல்லியும். எதனால் அப்படின்னா அவங்க தரப்பில் அவங்க அந்த குற்றம் சாட்டுறாங்க, பேட்டர்ன் ஆஃப் ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் அண்ட் மிச்சிவஸ் டிசைன் டு விஷியேட் எலக்ட்ரல் ப்ராசஸ் இருக்குங்க. அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ்னால் மக்கள்கிட்ட எங்களை பற்றி, இப்போ மக்கள்கிட்ட ஒரு எலெக்ஷன்ஸ் கமிஷனை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் நிறைய ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் இருக்குது, கட்டுக்கதைகள். என்ன கட்டுக்கதைகள், எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ்னாலே வந்து ஒரு ஃபேக், அது வந்துட்டு பொய்யா கள்ள ஓட்டு போடும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. மக்கள் மேலே எங்கள் மேலே வந்து மக்களுக்கு நம்பகத்தன்மையே இல்லை, இந்த மாதிரியான ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால. மிஷிவியஸ் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு விஷயம் பற்றி பேசுவோம், அந்த விஷயம் ஸ்லைட்லி அதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தனை பற்றி பேசுகிறோம்னு வைங்களேன், அவனை பற்றி பேசுகிறோம், அவனை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே, இப்போ அவனோட கேரக்டரை ஒரு ஸ்லைட்லி அவனோட கேரக்டரை வந்துட்டு டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை மிஸ்விச் டாக் அப்படின்னுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஃபால்ஸ் நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதுக்காக எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் அப்படி இருக்க முடியாது இல்லையா, அதனால தான் அவங்க அந்த டேட்டாவை வெளியே விட்டாங்க. இட் இஸ் ட்ரூ தட் கன்சர்ன்ஸ் ஹேவ் பின் ரைஸ்டு பை செவரல் ஆக்டர்ஸ் அபவுட் த எலக்ட்ரல் ப்ராசஸ். நிறைய ஆக்டர்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன்ஸ் அப்போ ஓட் போட்டுட்டு எலெக்ஷன்ஸ் கமிஷன் மேலே வந்துட்டு இது சரியில்லை, நான் ஓட்டு போட்டேன், எனக்கு அவ்வளோ ஓட்டு வரல. இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துட்டோம்னா என்னோட நேம் வந்து ஓட்டிங் எலக்ட்ரல் லிஸ்ட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டிலையுமே எடுத்துட்டோம்னா. ஸோ அந்த மாதிரியான ஆக்டர்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் தட் எ பார்ட் ஆஃப் இட் குட் பி டியூ டு இக்னோரன்ஸ் ஆர் ஈவன் அவுட் ஆஃப் மிஸ்chievous. இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன வாய்ப்புகள் இருக்குன்னா, அவங்களுக்கு வேணுமனே வந்து சும்மா போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போன்ற மாதிரி எலெக்ஷன்ஸ் கமிஷன் மேலே ஒரு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க சொல்லலாம். இப்போ ஒரு நடிகர்களை எடுத்துக்கிட்டோம், ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டாலுமே, இல்லை உண்மையாகவே அங்கே தவறுகளும் நடந்திருந்திருக்கலாம். இதுதான் இந்த 2 காரணம். வேணுமனே சொல்லலாம், அவங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆப்போசிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளாகவும் இருக்கலாம், வேணும்னே கூட சொல்லலாம். இல்லையா, உண்மையாகவே அங்கே அந்த தவறுகள் நடந்திருக்க கூடும் அப்படின்றாங்க. எ மெச்சூர் அண்ட் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த பாடி. இங்கே பாடி என்றது எதை டினோட் பண்ணுறதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, நான் சொல்ல மாட்டேன். பாடி என்றது எதை டினோட் பண்ணுதுன்றதை நீங்கள் தான் சொல்லணும். எ மெச்சூர்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த பாடி, that is tasked with overseeing the largest democratic access on the planet, is to provide information to the public that remove such concerns. இப்போ எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் மேலே தானே இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் என்ன பண்ணணும், இந்த பிளானெட்டில் ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸை தான் அது வந்துட்டு ஒரு எக்ஸசைஸை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கு. என்ன எக்ஸசைஸு, எலெக்ஷன்ஸ்க்கு ஓட் கண்டக்ட் பண்ணுறது, எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது தான் எலெக்ஷன்ஸ் கமிஷனோட வேலை. அதுவே ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸு. அதை வந்துட்டு பப்ளிக் முன்னாடி இந்த மாதிரியான குறைகள், இந்த மாதிரி குற்றச்சாட்டுங்கள்லாம் வரவிடாமல் பார்த்துக்கிறதோட வேலை யார், எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ். ஸோ அதனால மெச்சூர்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ் எலெக்ஷன்ஸ் கமிஷன் சைடில் இருந்து வந்துட்டு தேவ் கிவன். ஓகேவா, அதனால தான் இந்த டேட்டாவே அவங்க வெளியே விட்டாங்க. மக்கள்கிட்ட இருந்து நம்ம மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படும்ன்றதுக்காக தான் இந்த டேட்டாஸை வெளியே விட்டாங்க. The commissions opposed the disclosure of Form 17
see the Supreme Court all the while initiating at a conference to vitiate the electoral process. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சு அதோட தரப்புல நீங்க வந்துட்டு டேட்டா வெளியே விடக்கூடாதுங்க. ஃபார்ம் 17C, இப்போ ஃபார்ம் 17Cனா நம்மளுடைய டேட்டாஸ் யார் ஓட்டு போட்டிருக்காங்க, யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது தான் இந்த ஃபார்ம் 17Cல வரும். எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது அதில் இருக்காது, யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நான் ஓட்டு போட்டிருக்கேன்னா என்னோட நேம் இவன் ஓட்டு போட்டிருக்கான்ற லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்கும். ஓகேவா, அதை வந்துட்டு அங்கே ரிவல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அதை ரிவல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பட் அதை மீறிய எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் வெளியே விட்டுட்டாங்க. இப்போ ஆல் த வைல் இன்சுலேட்டிங் அட் ஏ கான்ஸ்பிரன்சி டு விஷேட் த எலக்ட்ரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறார். ஏன் சுப்ரீம் கோர்ட் அவர் கமாண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. எப்பயுமே சுப்ரீம் கோர்ட் இப்படி தாங்க, எப்பயுமே வந்துட்டு எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி பண்ணாத, டேட்டாலாம் நீ வெளியே விட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அப்போசிங்காக பேசும். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதிகள் இருக்கலாம், அரசியல் டாக்ஸ் எது வேணா இருந்திருக்கலாம். பட் சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் பண்ணுது எப்பயுமே. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த கமாண்டை சொன்னாலே இந்த கமிஷன் அதை அப்போஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா, கமிஷன் அதை அப்போஸ் பண்ணி தான் இந்த டேட்டா வெளியே விட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் brought to its attentions by anyone should be addressed in a manner that behoves a robust democracy. இப்போ யாராச்சும் எலெக்ஷன்ஸ் அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த மாதிரி தப்பு நடக்குது, கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக அதை அட்ரஸ் பண்ணி இந்த ரோபஸ்ட் டெமோக்ரஸி பிஹேவ் பண்ணுறாங்க. பிஹேவ்னா என்னதுன்னா, ரிமெம்பர் பிஹேவ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா, பிஹேவ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பிஹேவியரை மீன் பண்ணுறது தான் பிஹேவ்னா டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியை மீன் பண்ணும். ஃபில்லர்ஸில் கேட்பாங்க, டபுள் ஃபில்லர்ஸில் சம்டைம்ஸ் இங்கே பிஹேவ்டு போடுற மாதிரி இருக்கும், இங்கே பிஹேவ்னு போடுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிஹேவ்னா டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஹேவ்னா பிஹேவியரை மீன் பண்ணும். ரோபஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரென்த், ஹெல்த்தி டெமோக்ரஸி ரோபஸ்ட். ஓகேவா, இந்த ரோபஸ்ட் டெமோக்ரஸி பில்ட் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அதை வந்து எலெக்ஷன்ஸ் கமிஷன் அட்ரஸ் பண்ணி அதை சரி செய்யுது அப்படின்றாரு. இட் இஸ் இன்டெட் that the duty of election commission to ensure the electoral process is not vitiated. It is indeed the duty of elections commission to ensure the electoral process is not vitiated. The best way to achieve it is to ensure maximum transparency that is administrative possible. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டிட்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் கமிஷனோட டியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ensure the electoral process not vitiated. vitiatedனா என்னதுன்னா ஒரு விஷயத்தை ஸ்பாயில் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ ஆத்தர் இஸ் டெல்லிங் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் கமிஷனோட அதிகபட்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா, அதனால எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து டிரான்ஸ்பரன்சியை வந்து கெயின் பண்ண முடியுமோ அதை அந்த அளவுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரன்சியை கெயின் பண்ணிக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாசிபிளாக. ஓகேவா, அப்படின்ற ஆத்தர். அட் த எண்ட் ஆத்தர் இஸ் கன்க்ளூடிங் the elections commission has done well by publishing the data on the absolute number of voters, and it could proactively look for more measures that could reinforce public faith in the process and its own integrity. இப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாரு, எலெக்ஷன்ஸ் கமிஷன்றது இந்த டேட்டா வெளியே விட்டதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இதனால் மக்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் மேலே ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும் பப்ளிக் ஃபேத்தை. ஓகேவா, பப்ளிக்கு நம்ம மேலே என்ன நம்பிக்கை இருக்கோ அதை அகைன் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, நாட்டோட இன்டெகிரிட்டியை வந்துட்டு அதை வந்துட்டு நேர்மை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாரு. வெரி சிம்பிள் எடிட்டோரியல். இது பெருசாலாம் எதுவும் ட்விஸ்ட் வச்ச மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இங்கே பாடி எதை மீன் பண்ணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். வொக்காப்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரீஎன்ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸ்போரடிக்னா ஒகேஷ்னலி, ரேண்டமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அதான் ஸ்போரடிக்னுவாங்க. அப்பாத்தினா ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் டிஸ்லைக். அப்பாத்தினா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே இப்போ லேசினஸாக இருக்கானா அவன்கிட்ட என்ன இருக்கும், அப்பத்தி இருக்கும். போய் கடைக்கு போகிறான்னு சொன்னால் போகாமல் அப்படியே லேசியாகவே இருப்பான், அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது கடைக்கு போகாது, அதான் அப்பத்தினுவாங்க. ப்ரிவைலிங்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படின்னா ப்ரிவைலிங்னுவாங்க. சீரிங்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் சொல்லலாம். ஃபீலிங் ஆர் டெம்பரேச்சர் அட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது. ஆண்டடவுட்ன்றதை வந்துட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து குரூப் ஆஃப் மெம்பர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் ஆண்டடவுட். இட்ஸ் ஸ்பேஷியல் வேர்ப்ஸ். விஷியேட்ன்றதுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை டேமேஜ் பண்ணுறது, ஸ்பாயில் பண்ணுறது. பென் அல்டிமேட் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து செகண்டில் இருக்கிறதா பென் அல்டிமேட். ஓகேவா, அண்ட் அலஜெண்டா குற்றம் சாட்டுவது. மிஸ் வச்சுன்னா
சேம் விஷேட் பண்ணுறது, லைக் ஸ்லைட்லி ஒருத்தவனோட கேரக்டர் வைஸாக அவனோட ஸ்லைட்லி டேமேஜ் பண்ணுறது. ஓகே, கேரக்டர் வைஸ். விஷேட்னா இம்ப்யூர் ஆக்குறது, ஸ்பாயில் பண்ணுறது மீனிங் சொல்லிட்டேன். இக்னோரன்ஸ்னா வெறுக்கத்தக்கது. ஓகேவா. மிஸ்சீவஸ் ரெண்டுமே சேம் மீனிங் தான். இன்சியேட்டிங் அப்படின்னா ஒரு விஷயம் டேரெக்டாக சொல்லாமல் சஜஷன் மாதிரி எடுத்து வைக்கிறது, அதான் இன்சினேட்டிங். ஓகேவா. இப்போ சுப்ரீம் கோர்ட் கூட டேரெக்டாக உங்களுக்கு ஆர்டர் போடவே இல்லை, நீங்கள் டேட்டா விடாதீங்கன்னு சொல்லி டேரெக்டாக ஆர்டர் பண்ணவே இல்லை. அதுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் டோன்ட் ஹேவ் ரைட்ஸ். பட் ஆனால் சஜஷன்ஸ் கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டு. பட் அந்த சஜஷன்ஸ்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் டேட்டா வெளியே விட்டுட்டாங்க. அண்ட் அகைன் பிஹேவ்னா பிஹேவியர், பிஹேவ்னா என்னது டியூட்டி, ரெஸ்பான்சிபிள், டிரான்ஸ்பரன்சி, நம்பகத்தன்மை. ரீஎன்ஃபோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டின்ஸ் இங்கே பார்க்கலாம். வாட் ஷுட் த எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா டூ ஃபர்ஸ்ட் டு ரீஎன்ஃபோர்ஸ் பப்ளிக் ஃபேத் இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ்? அதாவது பப்ளிக் ஃபேத்தை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன்ஸ் கமிஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? The Elections Commission should publish the data on the absolute number of voters, look for more measures to enhance transparency. ஓகே, இது இருக்குது, இதான் பண்ணாங்க, இதுதான் பேசேஜில் நிறைய பேசியிருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுப்போம். The Election Commission should address complaints brought to its attentions. ஓகே, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் உடனடியாக அட்ரஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா அங்கே கொடுக்கல. ஓகேவா. அதனால் இது வரத்துக்கான பாசிபிலிட்டி கிடையாது. The Elections Commission should appropriately respond to concerns raised by public by alleging a pattern of false narratives and mischievous designs to vitiate the electoral process. Concerns raised by public. இங்கே ஆக்சுவலி இந்த பேசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு டேட்டாவை வெளியே விட்டுட்டு தான் அவங்க ரீசன் சொல்கிறாங்க. எதுக்காகனா எங்கள் மேலே நிறைய ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் இருக்குது, அதனால தான் நாங்கள் டேட்டா வெளியே விடுறோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இவங்க அந்த டேட்டா வெளியே விட்டதுனால தான் பப்ளிக் ரீஎன்ஃபோர்ஸே வந்தது, ஃபர்ஸ்ட் அதை தான் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா வெளியே வர்றாங்க, அதுக்கான ஆன்சர் எதுக்கு டேட்டாவை வெளியே விட்டுன்றதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ். ஸோ இதுவும் வராது. The Elections Commission proactively look for more measures that could reinforce public faith in the public process, ensuring raised by complaint. இதுவும் வராது. Proactively look for more measures that could reinforce public faith in the process while ensuring that concerns raised by public are properly addressed. இதுவும் இங்கே சொன்னதே தான் இங்கே சொல்லி வச்சிருக்கான், இதுவும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரெண்டாவது கொஸ்டின், பேஸ்ட் ஆன் த பேசேஜ் வாட் கேன் பி இன்ஃபர்ட் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமானது. இன்ஃபர்ட் as a primary ரீசனா எது இன்ஃபர் ஆயிருக்கு எலெக்ஷன்ஸ் கமிஷன் பண்ணதில் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு அட்ரஸ் அண்ட் மிட்டிகேட் கன்சர்ன்ஸ் ரைஸ்டு பை செவரல் ஆக்டர்ஸ். இது பிரைமரி ரீசன்ஸாக இல்லை. ஓகேவா. பிரைமரி ரீசனாக அங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? டிரான்ஸ்பரன்சி இல்லை, அதனால தான் நாங்கள் டேட்டா வெளியே வர்றோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. டு கவுண்டர் அலிகேஷன் இன்சியேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரன்சி வித்யூட் எலக்ட்ரல் ப்ரொசஸ், இதுவும் கிடையாது. எக்ஸ்டர்னல் ஆக்டர்ஸ்ன்ற ஒரு விஷயமே அங்கே பேசலை, இது வராது. டு reinforce public faith in process and maintain the integrity of largest democracy, இதான் பிரைமரி ரீசனாக இருந்தது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டு கம்பைல் வித் ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் அண்ட் அவாய்ட் எனி லீகல் ரிப்பர்கஷன்ஸ், இதை பற்றிலாம் பேசவே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். மூணாவது கொஸ்டின், which of the following states or union territory reported the highest polling percentage? ஹையஸ்ட் போலிங் எது பார்த்தோம்? வெஸ்ட் பெங்காலில் ஒரு நிறைய அங்கங்கே ஸ்பொரட்டிக் இன்சிடென்ட் நடந்தது. பட் அங்கே தான் வெஸ்ட் பெங்காலில் தான் நிறையாவே போல் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ வெஸ்ட் பெங்கால் தான் கரெக்டாக. பேசேஜ், டோன் ஆஃப் த பேசேஜ் பாருங்கள். இங்கே வந்து ஆப்டிமிஸ்டிக்காக ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? நல்ல விதமாக பேசேஜில் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி, நல்ல விஷயமா போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்கன்னா கிடையாது. ஆப்டிமிஸ்டிக் டாக் கிடையாது. நியூட்ரலாக அவனுக்கும் இல்லாமல் இவனுக்கும் இல்லாமல் லைக் நியூட்ரல் டாக் பேசியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. எதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்கன்னா, எலெக்ஷன்ஸ் கமிஷன் டேட்டா வெளியே விட்டுறதுன்றது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா. பட் ஆனால் அதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு தடுத்து நிறுத்துது, நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆத்தர் இது கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் கிரிட்டிக்கல் தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். வாட் இஸ் த மெயின் தெம் ஆஃப் த பேசேஜ்?
theme of the challenges faced by voters, elections கிடையாது. The role of elections commission in ensuring free and fair elections. B தான் correct. The importance of vote turnout in elections கிடையாது. Whether voter participation இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. The role of elections commissions பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. The role of elections commissions of India in enforcing free and fair election. இதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? டெய்லியும் இப்படி ஒரு எடிக்டிவ் படிச்சுட்டு ஒரு பேஸ்ட் அப்பான் திஸ் இதை பற்றி ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய எடிக்டோரியல் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன்.